அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். பர்டிகுலராக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை சம்மந்தமாக நிறைய தகவல்களை கொடுத்துட்டு வரோம். எந்தெந்த கல்லூரியிலலாம் இலவசமாக படிக்க முடியும், எந்தெந்த கல்லூரியில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க, இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எப்படி ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சார் இது மாதிரி மற்ற கல்லூரிகள் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தர்றாங்க, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க, இதை பற்றி தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ என்னென்ன கல்லூரிகளில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்கும், இப்போ பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் என்ன ஸ்காலர்ஷிப் தர்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HCL டெக்னாலஜிங்கிற கம்பெனியோட ஓனர் திரு சிவநாடார் அவங்களோட அறக்கட்டளை மூலமாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த கல்லூரியானது வெறும் லாபம் மட்டும் பார்க்காம வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. தமிழ்நாட்டோட இன்றைக்கி நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த எஸ்எஸ்என் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை மூலமாகவே படிச்சிருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இவங்களே நிறைய வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க அப்படிங்கிறது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீ வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. யாருக்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்கள் +2ல் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அந்த கல்லூரிக்குள்ளே சேர்ந்துட்டீங்க, ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸுங்கிறது ஃப்ரீ பண்ணி தர்றாங்க. இது வந்து யார் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க தர்றாங்க. ரெண்டாவது வாக் அவுட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேட்டில் 12th எக்ஸாம் முடிக்கிறாங்க, அதில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் வாங்குறவங்க இந்த கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் சேர்ந்த முதல் 10 டாப்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா +2ல் நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு இந்த 4 வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா BE BTech டிகிரியை படிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 4 வருஷத்துக்கான கல்லூரி படிப்புமே முழுக்க வந்து இவங்க வந்து இலவசமாக தர்றாங்க. அது வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, CBSEயில் படிச்சிருந்தாலும் சரி, 10 மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டோட்டலாக ஃப்ரீ பண்ணி தர்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கீம் இவங்க வச்சுருக்கிறாங்க. விஐடியில் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மாதிரி இவங்க வந்து ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் பொட்டன்சியல் அண்டர் கிராஜுவேட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை தரணும் அப்படின்ட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இவங்க வந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க. இந்த ஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தராங்க. அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்களில் ஒரு 25 பேரை வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க. அவங்க 25 டாப்பர்ஸ் ஃப்ரம் ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ வந்து உங்கள் ஸ்கூல் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கலாம், பட் வந்து ஒரு டவுனில் இருக்குது, ஒரு நகராட்சியில் இருக்குன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. முழுக்க கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவர்களில் ஒரு 25 பேர்த்தை எடுக்கிறாங்க. அந்த 25 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க இலவசமாகவே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தராங்க. அதுபோக மாணவர்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் நல்லா பிரைட்டாக இருக்காங்களோ, ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது உபயோகப்படுத்துகிறாங்க. அதுபோக எஸ்எஸ்என் அலுமினி ஸ்காலர்ஷிப், அதாவது இந்த கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு போன மாணவர்கள் அலுமினி அசோசியேஷன் மூலமாகவும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அதாவது கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து தராங்க. கிட்டத்தட்ட இதில் இந்த அலுமினி ஸ்காலர்ஷிப் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது தராங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 12th நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாலே எஸ்எஸ்என் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியா மூலமாக நீங்கள் போய் உள்ளுக்க இலவசமாக படிக்க முடியும். இது வந்து கவர்மெண்ட் தர ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இதுபோக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த கல்லூரியில் சேர்றீங்களோ அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, மெஸ் பில் கிடையாது. இதுபோக இந்த கல்லூரியில் சேரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் கவர்மெண்ட்டால் என்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் இருக்குதோ அவங்க அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வாங்கி தரதுக்கான விஷயங்களை இவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் வந்து எப்படியெல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு வேறு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், வேறு கல்லூரிகளை எப்படிலாம் ஃப்ரீயாக படிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து கல்லூரிகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்கள் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.